பாருங்க கத்தரங்களுக்கு படைத்தது எவ்வளவோ வடிவா இருக்கு. வடிவான மரங்களை தந்திருக்கிறார், வடிவான விருதங்களை தந்திருக்கிறார். எல்லாம் கத்தர் எவ்வளவோ வடிவங்களுக்கு படைத்து தந்திருக்கிறார். இவ்வளவு அழகான இடம் என்ன கத்தர் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார். சரியான பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். சரிதான். ஆனா எல்லாத்துக்கிட்டையும் போனா ஓகேன்றீங்க. இந்த நடுமரம் இருக்குல்ல அதுகிட்ட மட்டும் வந்தா வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க. அது ஏன்? பரதேசி எப்ப பார்த்தாலும் ஈவு கை கால்களையும் இருந்து தனி ஒரு நேரம் கிடைச்சா கதைக்கலாம். நல்ல டோக்கன் போட்டு விட்டேன். எவ்வளவு தரம் தான் சொல்றது. கத்தர் சொன்னார் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. நாங்க செத்து போயிடும். இன்னும் ஒரு வீடு வாங்கணும், இன்னும் ஒரு கார் வாங்கணும், இன்னும் பிள்ளைகள் பெற்றெடுக்கணும், இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு செய்யறதுக்கு. நான் சொன்னேன் சாப்பிடாதேன்னு. நாங்க கீழ்படியோம். சரிதான். சொல்லி ஆசீர்வதிச்சாரு. அதுல ஆண்டவரும் அவங்களோட இருந்தாரு. அந்த பொன்னான காலம் தன்னால வருமா எண்ணி பார்ப்போமா. அட ஒன்னாக இருந்து கண்ணாக இருந்த அழக காப்போமா. தோட்டத்துல தாங்க ஏவாள ஆணு பெண்ணுமாக கடவுள் படைச்சாரு. ஆண்டு கொள்ள சொல்லி ஆசீர்வதிச்சாரு. அதுல ஆண்டவரும் அவங்களோட இருந்தாரு. அது சரி இப்படி ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருந்தா கிறிஸ்துமஸ் சேல் இருக்கல எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவோம். இந்த பேக் இருக்கல இத புடிங்கோ, கையில புடிங்கோ, இத புடிங்கோ. பேங்க் பாஸ் அது எந்த இல்ல உங்கட புடிங்கோ. என்ன செய்யணும்டா எந்த சாமான் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. மேக்கப் சாமான். எனக்கு பேக் மறந்துடாதீங்க. இந்த பேக் கொஞ்சம் பழுதா போயிட்டு அப்ப வேற பேக் தேவைதானே. ஓகே போய் வேண்டிட்டு வாங்க. இப்படி ஆடிக்கொண்டிருந்தா கலைச்சுதான் போகும். போங்க போங்க. கத்தர் எனக்கு தந்தது எனக்கு நஷ்டமா போகுது. நல்ல நேரம் தனியா கிடைச்சிட்டீங்க. ஹலோ ஹலோ ஆர் யூ? யாரு புதுசா இருக்கு? அது நான் தான் ஸ்னேக். என்ன ஸ்னேக்கி என்று செல்லமா கூப்பிடுவாங்க. நான் எல்லாருக்கும் நல்ல அறிவுரை சொல்ல வந்திருக்கிறேன். அப்படியா? உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நடுங்க வாங்கோ. அடடா நல்லா எங்கட டோக்கு இப்போ கேம் கொடுக்க வேண்டியதுதான். ஹலோ ஓ பாஸ் இல்ல இப்பதான் ரீச் பண்ணிருக்கிறேன். கொஞ்சம் பொறுங்க, கேம் கொடுக்கிறேன். ஓகே பாஸ் ஓகே. அது சரி பாஸ் ஆதாரு கையில என்ன புதுசா இருக்குது? அதான் என் பாஸ் லூசிஃபர். இது ஐபோன். ஐபோனா? அப்படி என்ன? சரி அதை விடு. உங்களோட அன்பான ஆண்டவர் ஏதோ சொன்னாராமே இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த கனியும் புசிக்க வேணாமண்டு. நோ நடுக்கனி மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிற. அது சாப்பிட்டா நாங்க செத்து போயிருவோமா, உடனே மரணமா தெரியுமா? அடியே லூசு, உனக்கு மூளை இல்ல. அது சாப்பிட்டா நல்லா மூளை வேலை செய்யும். அதான் வேலை செய்யாது. சாப்பிடு. இதுல எல்லாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுது. எல்லாம் செத்தா போச்சு. சொல்றது கேளு. இந்த பழத்தை சாப்பிட்டா உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். சரியா? ஏதோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இனி சாய்ஸ் எடுக்க உண்ட சாய்ஸ். நான் போயிட்டு வரேன். பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸ்னேக்கி சொன்னது சரிதானோ? சாப்பிட்டு பாப்போம். நான் வீட்டு வந்துட்டேன். எவ்வளவு தெருவோட சொல்றது? சாப்பிடாது. கிறிஸ்துமஸ் சேல்ல வாங்கின அத்தியில. ஐயோ
எவ்வளவு தரம் தான் சொல்றது உன்னிட்ட? ஐயோ நிர்வாணியா இருக்கு. ஐயோ ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருக்கிறேன், எனக்கு வெக்கமா இருக்கு. நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? ஆண்டவரே, எந்த விழா எலும்பு எடுத்து எனக்கு உருவாக்கின மனைவிதான் அந்த கனியை புசிக்க தந்தவ. நீ இப்படி செய்தது என்ன? ஐயோ ஆண்டவரே, சர்ப்பம் என்னோடு பேசினது, அது சொன்னது சரி போல இருந்தது. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் உன் தலையை நசுக்குவாள், நீ அவள் குதிக்காலை நசுக்குவாய். புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இனி நீ ஏதோ தோட்டத்தில் உனக்கு இடமில்லை. வெளியே ஓடுங்கள், ஓடுங்கள். So tender and mild, sleep in heavenly peace, sleep in heavenly peace. So tender and mild, sleep in heavenly peace, sleep in heavenly peace. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் உங்கள் தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். தேவன் இந்த கல்லுகள் மேலே ஆபிரகாமுக்கு பிள்ளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். இதோ கோடாரியானது மரங்களில் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். மனம் திரும்புவதற்கு நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் தருகிறேன். என்னில் பின்வருகிறவரோ என்னிலேயும் விட வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமந்து செல்றதுக்கு நான் பார்த்திருந்தல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும். ஆண்டவரே, இதோ உலகத்தை
உலகத்தின் பாவத்தை சுமந்த தீக்க கொண்டு வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஆண்டவரே, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெறவுக்கு நீர் என்னிடத்தில் வரலாமா? இப்பொழுது எனக்கு இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நடப்பிப்பது எனக்கு ஏற்றதா இருக்கிறது. சபாஷ்! என்ன தனிமையில் இருக்கிறீரோ ப்ரூர்? நீ இங்கு வந்துட்டியா? நான் இங்கேயும் இருப்பேன், அங்கேயும் இருப்பேன், எங்கேயும் இருப்பேன். பேசாம பரலோகத்துல இருந்த எனக்கு இங்க கீழே தள்ளி விட்டு நீரும் பேசாம பரலோகத்துல இருந்து இருக்கலாமே. பல்லாயிரம் தேவ தூதர்கள் உதவிக்கு இன்னும் பசிக்கிறது தானே, புசிக்கிறது கூட அங்க மண்ணா இருக்கு. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நினைச்சேன் வசனத்தோடயே அடிப்பீரண்டு. இந்த உயரம் தெரியுதா? காலே குதியும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவதற்கு. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதே என்று எழுதியிருக்கிறது. இது எனக்கு தெரியும். இங்கே 2 பேரும் இப்ப நாங்க தனிமையில் இருக்கிறோம், சரியா? 2 பேரும் ஒரு நல்ல ஒரு டீல் ஒன்று போடுவோம் ப்ரோ. கேளு, இங்கே ஹோலண்ட், நெதர்லாண்ட்ஸ், யுத்ரெச், மாஸ்ட்ரிச், கனடா, அமெரிக்கா, டென்மார்க், டென்கெல்டர் எல்லாம் எந்த கைக்குள்ள தான் இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தருகிறேன். என்னை சாஸ்தாங்கமாக விழுந்து பணிந்து கொள்ளும் எல்லா ராஜ்யங்களையும் உமக்கு தருகிறேன். எங்க 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். 2 பேரும் நான் ஒருத்தப்படி சொல்ல மாட்டேன். தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. கானா ஊரு கல்யாணத்தில் வாங்க, நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது, கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது, கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது, கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. வாவ், இந்த கல்யாணம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லாரும் வடிவ எடுத்துட்டு வந்திருக்காங்க. வாவ், அழகா இருக்கு. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வாவ், அந்த மாதிரி. ஆனா சாப்பாடு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அந்த வடையில கொஞ்சம் உப்பு கூடுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இப்படா இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி? கொஞ்சம் தாகமா தான் இருக்கு. இது யார்கிட்டையும் சொல்லாதீங்க. எங்களோட யூத கலாச்சாரத்தின்படி திராட்சை ரசம் குறைவுபட்டு அது ஒரு பெரிய அபத்தமான காரியம். யார்கிட்டையும் சொல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். மகனே இயேசு, இங்கு எல்லாம் நிறைவாயிருந்தது, ஆனால் திராட்சை ரசம் மாத்திரம் குறைவுபட்டது. ஸ்திரியே,
என் வேலை இன்னும் வரவில்லை. பிரியமானவர்களே, 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 இவர் இயேசு, இவர் தேவனுடைய குமாரன். இவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். அந்த அந்த பாத்திரங்களை தண்ணீரனால் நிரப்புங்கள். எல்லாம் அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். இதை அப்படியாகவே நீங்க பரிமாறுங்கள். Oh my God! என்ன அற்புதம், அதிசயம் இது. வாவ்! என்ன சாரா, எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் இப்படி தண்ணி அடிக்கிறதா நம்மளோட வேலையா இருக்குது. வித்தி, நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். எங்களுக்கு யெகோவா தேவன் எங்களை நல்லா வச்சிருக்கிறாரு. ஆமென். இது எங்களை யாக்கோபு கத்த கொடுத்த கிணறு. ஆமா, உங்களோட மாமி எப்படி இருக்காங்க? மாமியா? அது ஒரு பெரிய சுனாமி. எப்ப பார்த்தாலும் லோலோன்னு கழிச்சு கொண்டிருப்பா. அவனோட மகன் மட்டும் வடிவா கவனிப்பா. அது எல்லா மாமிமார்களுக்கும் இருக்கிற ஒரு வைரஸ் தானே. அது சரி, நம்ம எஸ்தராக்கோட நியூஸ கட்டிங்களா? அதான் என்ன, கிரேஸ் அக்காவை நினைச்சாலே விழுந்து விழுந்து சிரிப்போம். இதென்ன நாள் முழுக்க நடந்து கொண்டிருக்கும் சமாரிய கிணத்துக்கு இப்போ வந்தது. யூதராகிய நாட்டுக்கு எப்படி இங்க இருக்க முடியும்? இவங்கிட்ட போய் அடி வாங்குறதுதான் வேலை வர போடு. நீங்க பொறுங்க. ஆண்டவர் வந்து ஒரு அர்த்தத்தை இல்லாம ஒரு காரியம் செய்ய மாட்டார். இவ்வளவு தூரம் கால் நொந்து வலிக்குது, எல்லா இடத்துலும் நோவுது. இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். சகோதரர்களே, நீங்கள் ஊருக்குள்ளே போய் சாப்பாடு வேண்டி எடுத்துட்டு வாருங்கள். சாப்பாடு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, போய் பார்ப்போம். இவர் யாரு? இவர் புதுசா இருக்கிறாரு. பெண்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. பார்க்க யூதர் மாதிரி இருக்கு. இதுல வேற 2 பாலுங்க வேற வந்தாங்க. ஐயோ, ஆட்டக்காரி வாரா, வாங்க நாங்க போவோம். ஸ்திரியே, அநேக தூரம் களைத்து போய் நடந்து வந்திருக்கிறேன். தாகத்துக்கு தண்ணி தருவியா? ஐயோ, நீர் ஒரு யூதன், நான் ஒரு சமாரத்திய பெண். என்னிடத்தில் நீர் என்னென்ன தண்ணி கேட்க முடியும்? ஸ்திரியே, நான் கொடுக்கும் தண்ணீரோ ஜீவ தண்ணீரா இருக்கிறது. நீர் அது குடிப்பியா? நீர் அதை குடித்தா ஒரு நாளும் உனக்கு தாகம் உண்டாகாது. கூடாவும் இல்ல, கயிறும் இல்ல. நீர் என்னென்ன என்னிடத்தில் தண்ணீர் கொடுக்க முடியும்? பயணத்தின் களைப்பினாலே, தாகத்தின் மிகுதியாலே, குடிப்பதற்கு தண்ணீர் கொஞ்சம் கொடுத்திடுவாய் பெண்ணே நீ. நீங்கள் யூதர் ஐயா, நான் ஒரு சமாரிய
அறிந்தால் என்னிடமே தண்ணீர் கேட்பாய். உயிருள்ள தண்ணீரை நான் கொடுத்திடுவேன், உண்மை இது. கயிறில்லை குடமில்லை ஐயா, கிணறோ பெரும் ஆழமே, கை கொண்டு தண்ணீர் சேர்ந்த ஆகுமோ உமக்கு ஐயா, ஆகுமோ உமக்கு ஐயா. என்னாலும் தாகத்தை தீர்க்கும் இயல்புடைய தண்ணீர் அல்ல, நான் சொன்ன தண்ணீர் சொர்க்கம் காணும் வரையில் தாகமில்லை. எனக்கு அந்த தண்ணீர் ஐயா தாரும் ஐயா, பெருந்தாகம் தீர்ந்துவிடும் என்றால் ஐயா, இடுப்பொடிய வேலை இல்லை, இடுப்பொடிய வேலை இல்லை. வருகின்றேன் பெண்ணே, நீயும் உன் கணவன் இங்கு வரவே, அழைத்து வந்து காண வேண்டும், அக்கணமே நான் தருவேன். மனம் திறந்து சொல்கின்றேன், எனக்கோ கணவனும் இல்லை, உம்மிடம் நான் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை ஐயா, ஒன்றுமில்லை ஐயா. எல்லாம் சரிதான் பெண்ணே, 5 கணவர் வாழ்ந்தார், இருப்பவனும் கணவன் அல்ல, ஏதுமில்லா பெண்தான் நீ. தலைவானீர் ஞானி ஐயா, நற்றொழுகை புரிந்திடவே, நீங்கள் சொல்லும் எருசலேமே நிலையான இடமா ஐயா, நிலையான இடமா ஐயா. தலைவனையே தொழுவதற்கு இடமா வேண்டும் பெண்ணே, ஓங்கி வரும் ஆவியிலும் உத்தமனை தொழுதிடலாம். பாவத்தை தீர்ப்பதற்கு இயேசு பிரான் வருகின்றார், நேசமகன் வருகின்ற போது அனைத்தையுமே சொல்லிடுவார், அனைத்தையுமே சொல்லிடுவார். நேசமகன் அந்த இயேசு, நாயகன் நானே பெண்ணே, பாவங்கள் தீர்க்க வல்ல பாசமகன் நான் பெண்ணே. வியக்கின்றேன் வியக்கின்றேன் ஐயா, விந்தை மிகு இயேசு தேவா, ஊருக்குள்ளே விரைகின்றேன் நான் உண்மையை சொல்லிடவே, உண்மையை சொல்லிடவே. வந்து பாருங்க, இவர்தான் உண்மையான மேசியா. நான் செய்த எல்லாவற்றையும் சொன்னார், நான் செய்த பாவங்கள் அத்தனையும் அவர் சொன்னார். இவர்தான் உண்மையான மேசியா, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ